பார்த்து வருகிறோம். பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுரையில் வைத்து இந்த கைதானது நடைபெற்றிருக்கிறது. சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் போது செல்போன் பேசியபடி கார் ஓட்டினார் என்ற புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையாக கௌதமி மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் செல்போன் பேசியபடி காரை அஜாக்கிரதையாக ஓட்டியதாக பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்குகளானது மதுரை அண்ணா நகர் காவல்துறையினரை பதிவு செய்யப்பட்டு நேற்று மாலை அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது வரை அவர் விடுவிக்கப்படவில்லை. குறிப்பாக பார்த்தோமேனால் பைக் ரேசரான டிடிஎஃப் வாசன் மீது வழக்கு ஒன்றில் 10 ஆண்டுகள் பைக் ஓட்டுவதற்கு நீதிமன்றம் ஏற்கனவே தடை விதித்திருந்த நிலையிலே டிடிஎஃப் வாசன் தனது கார் மூலமாக ஊராக சுற்றி வந்து அதனை ஓட்டியபடி வீடியோவாகவும் பதிவு செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி இரவு சரியாக 7:50 மணிக்கு வாகனத்துறை எண்ணுக்குழு பார்த்தோமேனால் TL40AD 1101 என்ற காரை அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமாக செல்போன் பேசிக் கொண்டே ஓட்டுவது அச்செயலை காரின் டேஷ்போர்ட் கேமராவில் பதிவு செய்து அவர் வைத்திருக்கக்கூடிய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்த நிலையிலே